இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரும். வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? அக்கா என்ன எங்கக்கா கொடுத்துருக்கீங்க ப்ளவுஸ்? இவங்க தான் ரம்யா டெய்லர் இருக்காங்கல்ல, அவங்க தான் கொடுத்துருக்கேன். கொடுத்தது தச்சு தரேன்னு இன்னும் தச்சு தரேன். நீங்க ஏங்க ரம்யாட்ட சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ரம்யாட்ட கொடுத்துருக்கலாம்ல. தெரியாம கொடுத்து துணியை கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு தரேன்னுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இத வந்து பாம்பு பத்துல கால் விட்ட மாதிரி பதுசா எடுக்கணும்க்கா. ஐயோ எடுக்கணும், இல்லாட்டி போட்டுருவேன். அது ஃபங்க்ஷன் டைம்ல கொடுக்க முடியும். வாங்கக்கா, டீ சாப்பிடுறீங்களா, காபி சாப்பிடுறீங்களா, பூஸ்ட் சாப்பிடுறீங்களா, ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா, ஓவல்டைன் சாப்பிடுறீங்களா, மைலோ சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஜாக்கெட் தான் வேணும். இப்பதான் தச்சிட்டு இருக்காரு. தச்சிட்டு அதான் உடனே இருக்காங்க. நான் கலரே இல்ல எடுத்திருக்கே மாட்டாங்க. சைடுல வச்சிருக்காங்க. இது இப்ப இந்த அக்கா வீட்டு பக்கத்து வீட்ல இருக்காங்கல்ல, மல்லிகா அக்கா. மல்லிகா அக்காவுக்கு அவ போன அவங்களுக்கு வருஷம் ஃபங்க்ஷன், கொடுத்தா. அன்னைக்கு சாயந்தரம் ஃபங்க்ஷன். ஆமா அவ போன வருஷம் கொடுத்தா. இப்பதான் லைட்டா ஆரம்பி எடுத்து அக்கா நான் பிளாக் ஷூட்டிங் பண்ணாதீங்க. இல்ல நான் சொல்றேன். தச்சு தரேன்னா தச்சு தருவேன். சரி எப்ப வரட்டும்? சாயந்தரம் கன் மாதிரி உங்களுக்கு தரேன். ரம்யா கரெக்ட்டா சொல்லலாம். சாயந்தரம் உங்களுக்கு கன் மாதிரி வாங்கிக்கங்க. என்னக்கா சாயந்தரம் என்ன வந்திருக்கீங்க? என்ன வந்திருக்கீங்களா? நீ தான் சாயங்காலம் வந்து தேவையான சாயந்தரம் கன்னு மாதிரி வாங்கிக்கங்கன்னு ஆமா. சொன்னேன். கன்னு தீபாவளிக்கு சுட்டு விளையாடுங்க. உங்களுக்கு Dress நாளைக்கு தரேன். நாளைக்கா? என்ன டெய்லி இப்படி வந்து ஆக் எடுத்துட்டு இருக்கேன்? பண்றேங்க. தீபாவளி நிறைய வேலை சேர்ந்துருச்சுக்கா, துணியா சேர்ந்துருச்சு. எதை தைக்கிறது எதை விடுறதுனே தெரியல, அவ்வளவு கிளாத். ரம்யாக்கா அக்கா வாங்கக்கா. அக்கா என்னக்கா சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்கல்ல வேணாம். எனக்கு ஜாக்கெட் குடுக்குறேன். நீ எப்ப நான் முடிச்சு தந்துறேன்க்கா, நாளைக்கு வாங்கி. இப்ப சொல்லிட்டே இருக்கேன். நீ துணியை கொடுத்துரு, நான் வாங்கி அக்கா துணியெல்லாம் வாங்கிட்டு துணியெல்லாம் போயிடலாம். கொடுத்துருங்க. அக்கா, பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை நாளுக்கா உட்கார்ந்து பேரு கெட்டு போயிருக்கா. 4 பேருக்கு சொன்னீங்கன்னா எனக்கு தொழிலே போயிருக்கா. நான் உங்களுக்கு பண்ணி இவ்வளவு தந்துறேன். பேசுற சென்டிமெண்டா பண்ற, ஆனா துணி தர மாட்டேங்கிறியா? துணி கூட வாங்கல நான். சரி. என்ன ஜாக்கெட் கலர் கொடுத்தா சொல்லு. உங்க ஜாக்கெட் கலர் வந்து எங்க கருப்பு துணி எங்க கலர். இருக்கு? கருப்பா? இல்ல கருப்பு இல்ல, வெள்ளை கலர். வெள்ளையா? வெள்ளை கலர் வண்டியில வந்தீங்க அன்னைக்கு. பச்சை கலர்ல பச்சையா? பச்சை கலர் சிக்னல் விழுந்த உடனே ஆ. ரெட் கலர் கரெக்ட்டா? ரெட்டா? ரெட் கலர் போட்ட உடனே நின்னீங்கன்னு சொல்றேன். அப்புறம் மஞ்சள் கலர் வந்து மஞ்சளா? மஞ்சள் கலர்ல மூஞ்சில போடுவாங்கல்ல. ஆ. ஒயிலட் colour? கலர் வந்து பார், என்ன துணினே தெரியாம நீ வந்து ஓட்டிக்கிட்டு இருக்க. நீ அது சரியில்லை. நீ வந்து கை சொல்றேன். நானும் ஊர்ல விசாரிக்கிறேன். நல்லா இருக்கான்னு விசாரிங்க. கொடுத்தா கொடுக்க மாட்டேங்கிறா. டெய்லி இருந்தாலும் தச்சிட்டு இருக்கா. யார் தைக்கிறா? நீ யார் துணியை வெட்டிட்டு இருக்க? என்ன தைக்கிறா? இல்லக்கா, புள்ள வந்து டஸ்டர் தச்சு தர சொல்லுச்சு அவங்க ஸ்கூல்ல. என் புள்ளைக்காக தச்சுக்கிறீங்க. அடி, அப்ப எங்க பிள்ளை ட்ரெஸ் எடுத்து போற ஸ்கூல்ல? இல்ல நீங்க போய் அடி பாவி, துணி எடுத்துமா. போமா நீ பிள்ளைக்கு டஸ்டர் வேற. இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு தேவையாக வரும். அக்கா அங்க ஒருக்கா சேலையில ஜாக்கெட் பிட்டு விட்டுட்டு ஆப்போசிட் சைடுல தலைவை கட்டி கட் பண்ணிட்டு இருக்கு. என்ன மாதிரி? அக்கா அது இப்பலாம் சேலையை வாங்கி தான்க்கா சுடிதார் மாதிரி தைக்கிறாங்க. இதான் ஃபேஷன். அப்படியா? ஆமாக்கா அக்கா, நீங்க போயிட்டு வாங்கக்கா, நான் தச்சு வைக்கிறேன். நீ முகத்தை பார்த்துமாக்கா, உங்களுக்கு இறக்க வரல. இந்த மூஞ்ச பார்த்தா இறக்கமா வருது. எனக்கு கோவம் ஆத்திரம் வருது எனக்கு. போங்கக்கா. என்னடி இது துணியை உடுத்தி வாங்க. பொங்குக்கா. எப்போ துணி தைக்கிறது? டக்குனு தச்சு தொலையா. இதுக்குதான் சொல்லட்டாங்க. இப்ப நிறைய நல்லா இதுதான் நல்லா தச்சா தானே. யார் அது? யாரா? அக்கா என்ன என்ன மூஞ்சில தூக்கி எறியறீங்க? துணி தச்சு கொடுக்க சொன்னா என்ன ஜாக்கெட் பூரா ஒரே டைட். இப்படி திரும்பினா கிழிஞ்சிருமான்னு பயமா இருக்கு. இப்படி இருந்தா பயமா இருக்கு. கீழே குனிய முடியல, நிமிர முடியல, ஒரு வேலை செய்ய முடியல. ஃபங்க்ஷன் போயிட்டு இப்படியே பொம்மை மாதிரியே இருக்கு பாருங்க. நான் அவ்வளவு டைட் தச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க முதல்ல கவனிங்க. என்ன பிரச்சனை? டைட்டா இருக்கு. டைட்டா இருக்கு. அளவு ஜாக்கெட் எடுத்து வந்தீங்களா? எடுத்துருக்கு. அதுல இருக்கு நீங்க பாருங்க. கொடுத்த அளவு ஜாக்கெட் எங்க? இந்த இருக்கு. இப்போ நான் அளவு பண்ணி காட்டவா? இருங்க. டைட்டா இருக்கு. சின்னதா உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். 15 இருக்கா? உடம்பு போட்டு 15 இருக்கா? பழைய இது இருக்கா? இருக்கு. கரெக்ட்டா இருக்கா? இருக்கு. அளவு நீங்க கொடுத்தத வச்சு நான் கரெக்ட்டா தான் தச்சிருக்கேன். அப்படி இருந்தும் உங்களுக்கு டைட்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீ ஒழுங்கா தைக்கலன்னு அர்த்தம். ஒழுங்கா தைச்சிருந்தா அது ஒழுங்கா இருந்திருக்கும். எனக்கு மன உளத்துல என் புருஷன் தான் தேவலாம் ரொம்ப அடிக்க வேண்டியதா போச்சு. நீங்க கொடுத்த அளவு ஜாக்கெட்டை வச்சு தான் தச்சிருக்கேன். அது எப்படி அளவு மாறும்? அப்படின்னா நீ திங்கிறத குறைக்கணும். நீங்க கொடுத்த அளவு ஜாக்கெட்டை தான் தச்சிருக்கேன். சரி, இந்த அளவு ஜாக்கெட் எப்ப தச்சது? இது என் கல்யாணத்துக்கு அப்புறம் தச்சது.
என்னது கல்யாணத்துக்கு அப்ப தச்சது. கல்யாணத்தப்ப தச்சதா? ஆ. உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணத்தை 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா? கல்யாணத்தப்ப சுண்டு வரல் மாதிரி இருந்திருக்கீங்க, கல்யாணம் முடிச்சு இப்ப கட்ட வரல் மாதிரி ஆயிட்டீங்க. அப்படின்னா இப்ப எது பொருந்துதோ அந்த ஜாக்கெட் தானே போட்டு பார்த்துட்டு வரணும். அதான் என்னோட ஜாக்கெட் தானே போட்டு பார்த்துட்டு வந்து கொடுத்தேன். பட் மெண்டல் வெறிநாய் கிடைச்ச மாதிரி பேசுது இந்த பொம்பளை. டைட்டா இருக்கு. இந்தாமா, லூசு மாதிரி பேசாத. நீ என்ன கொடுக்குறியோ அதை தச்சு நம்மையும். கடைசியான சேலையே கட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் சரி இப்போ வந்து கொடுக்கலாமேன்னு ஐயோ, இந்த ஊர்ல எல்லாம் வந்து டெய்லர் கடை போட்டு ஒண்ணா உங்க அவ்வளவுதானே. டைட்டா இருக்கு. இதுல இந்த மரம் நடக்கும் சொல்லிதான் எக்ஸ்டென்ஷன் வச்சு தச்சிருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன். கர்மோண்டா தச்சு கொடுக்குறாங்க. அது ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன், போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நல்ல வேளை எக்ஸ்டென்ஷன் வச்சு தச்சேன், இல்லனா என்ன ஆயிருக்கு? இந்தாங்க, இன்னும் டைட்டா தான் இருக்கு. இன்னும் டைட்டா இருக்கா? இன்னும் ஒரு சைடு பிரிச்சு விட்டு பாப்போம். பிரிச்சு எடுத்து வரேன். அப்போ சரி. நல்லா பிரிச்சிருக்கேன். இப்ப போட்டு பாருங்க, ஒர்க் அவுட் ஆகும். இதுவும் டைட்டா தான் இருக்கு. இதுவும் டைட்டா இருக்கா? டைட்டா இருக்கு. இதுக்கு மேல பிரிக்கணும்னா இத நூல் நூலா வேணா பிரிச்சு தரேன். அத கீழ தூக்கி போட்டு உங்க கிளவி மாதிரி ஜாக்கெட்டே இல்லாம தெரியும். அதான் பண்ண முடியும், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லனா ஒரு 7-8 மீட்டருக்கு துணி எடுத்துட்டு வந்து தச்சு தரேன். 7-8 மீட்டர் துணியா? ஆமா. ஜாக்கெட் துணி கெடுத்துட்டா, காசு ஃபுல்லா வேஸ்ட் ஆக்கிட்டா. இவ துணியே சரியில்லை, இந்த டைலரே சரியில்லை. இந்த யாரும் வராதீங்க. அட கொடுமையே, ஜாக்கெட்டுக்கு அளவு கொடுக்கறப்ப ஒரு சைஸ்ல இருக்காங்க. ஒரு மாசத்துல இவங்க உடம்பு ஏறி போய் வந்ததுக்கு நாங்க என்னடா பண்ண முடியும்? ரம்யா டெய்லர்ஸ் இங்க சிறந்த முறையில் Dress தச்சு தரப்படும். வாங்க வாங்க லேடிஸ் எல்லாம் வாங்க. வாங்கம்மா வாங்க வாங்க வாங்கக்கா. எப்படி தைக்கணும் உங்களுக்கு? எனக்கு ஜாக்கெட்டா, சுடிதாரா, Dress-ஆ? இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாக்கெட் தைக்கணும். ஜாக்கெட்டா சரி ஓகே. எப்படி ஜாக்கெட் தைக்கணும் வந்து சொல்லுங்க. எனக்கு ஃபங்க்ஷன் பண்ணனும். என்னோட நாத்தனார் ஒரு ஆரி ஒர்க் ஏதாவது கல்யாணம். வேணுமாக்கா? ஆரி ஒர்க்ல வேணாம். எனக்கு சிம்பிளா டிசைன் சிம்பிளா பண்ணனும். சிம்பிளானா ஓகேக்கா. சிம்பிளா தச்சு கொடுத்தா போதும். சிம்பிள்னா ரொம்ப கம்மி தான்க்கா. 200 ரூபாய் தான் உங்களுக்கு. 200 ரூபாய். 250 வாங்குவேன். உங்களுக்குன்றனால 200 ரூபாய். 200 ரூபாய்க்கு தைச்சு கொடுங்களா? அதான் இங்க இடத்துல சின்ன ஒரு ஓட்டை போட்டு போட்டா வச்சிரலாம்க்கா. ஓட்டை வச்சு அதை எம்ப்ராய்டரி பண்ணுங்க. எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அந்த கழுத்துல போய் கட்டற மாதிரி. கழுத்துல பண்ணா சுருக்கு இருக்க மாதிரி செத்து இல்ல, அந்த மாதிரி இல்ல, பின்னாடி கட்டற மாதிரி. பின்னாடியா? அப்புறம் வந்து மணி இங்க வந்து இது ஒரு மணி வைங்க. மணியா? ஆமா. அப்புறம் இந்த புஃப்னு ஒன்னு இருக்கும்ல, சரவண மீனாட்சி ஸ்டைல்ல ஆமா இருக்கும்ல, ஆமா. அந்த மாதிரி 200 ரூபாய்க்கு சரி எல்லாம் வச்சு எனக்கு 200 ரூபாய்க்கு பண்ணி கொடுங்க. சரிக்கா. 1500 ரூபாய் ஆகும். 200 ரூபாயா? ஆமாக்கா. ஏன்னா 1100 ரூபாய் கேக்குறீங்க? சிம்பிள்னா 200 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம். நீங்க ஓட்டை போடணும், ரவுண்டு போடணும், போர் போடணும், தண்ணி வர வைக்கணும்ங்கறீங்க. இந்த பக்கத்து மணி தொங்கணும், கீழ உபயம் போர்டு வைக்கணும், கண்ணாடி போடணும்ங்கறீங்க. அந்த பக்கத்து என்னடானா பப்ஸ் வைக்கணும், வெஜ் ரோல் வைக்கணும்ங்கறீங்க. அப்ப இதெல்லாம் பண்ணா காசு ஆகும்லக்கா. நீங்க இந்த டிசைன்ல தச்சு கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த டிசைன்ல உங்களுக்கு என்ன தரலாம்னு தருவேன். இல்லக்கா, நான் பண்ணி தரேன். ஆனா அவ்வளவு சீப்பா பண்ண முடியாது. இல்ல, கொஞ்சம் சீப்பா காசு கொடுங்க. 1400 ரூபாய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பண்ண முடியும் உங்களால. 300 ரூபாய்க்கு ஜாக்கெட் தைக்கிறீங்க, 200 ரூபாய்க்கு தைக்கிறீங்க. இல்லக்கா, வேலைப்பாடுகள் கேக்குறீங்களா? நீங்க இல்ல, தச்சு கொடுத்தீங்கன்னா அடுத்து நான் மமிதா பைஜு ஸ்டைல்ல ஒன்னு தைக்கலாம்னு இருக்கேன். எது எது? மமிதா பைஜு ஸ்டைல்ல ஒன்னு தைக்கணும். மைதா மாவுல செஞ்ச பில்லி சூனிய பொம்மை மாதிரி இருக்கு. இது மொகரக்கட்டைக்கு மமிதா பைஜு வேணுமா? இல்லங்க, அது ஏன் அந்த மாதிரி அவங்கள மாதிரி ஏன் தைக்கணும் முடிவு இல்ல, பண்ணீங்க? என் வீட்டுக்காரர் தான் சொன்னாரு, நீ மமிதா பைஜு மாதிரி இருக்க. அப்படியா? ஆமா. என்ன வண்டி வச்சிருக்காரு அவரு? அவரு என்ன பைக் தான் போயிட்டு இருக்காரு. இந்த தெருவுல தான் போவாரா? ஆமாங்க, போவாரு. சரி சரி. ஏன் கேக்குறீங்க? ஆரி வச்சு அடிச்சு தூக்கத்தா? இல்ல இல்ல, சும்மா இங்க பேசிட்டு இருந்தேன். பாட்டுக்கு வாய வச்சுட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிடுறாங்க கண்டவங்களும். நாங்கள்ல படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. அதான் மமிதா பைஜு ஸ்டைல்ல அப்புறம் ருக்மணி வசந்த் இருக்காங்கல்ல. மேடம் நீங்க போயிருங்க. ஆமா, அந்த ருக்மணி வசந்த் இருக்காங்களா, அவங்க அப்படியே ஆடுதாலே ஆட்டணும். அந்த மாதிரி நான் ஆட்டாலும் நல்லா இருக்கும்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. சரி, ஆட்டி பார்க்கலாம்னு எனக்கு. நீங்க போயிட்டு வாங்க மேடம், போயிட்டு வாங்க. போங்க நீங்க. அப்புறம் கையாடு லோகர் இருக்காங்களா? போய் கிரிக்கெட் சப்புன்னு அரைஞ்சு விடுறேன் பாத்துக்க. இது மொகரக்கட்டைக்கு ருக்மிணி வசந்துக்கு இப்படி ஆட்டணுமா? அதுவும் சொல்லிட்டு தைக்க கொடுக்கலாம்னு இருக்கீங்க. அதோட எனக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸ் பாருங்க, நான் சொல்றேன், ரகுவன்ட்ட கொடுப்பான். ரகுவா? ஆமாக்கா. அக்கா அவரு சூப்பரா தப்பாப்ல. சினிமாவுல ஹீரோயின்ல இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க இவங்கன்னு எல்லாத்துக்கும் அவர்தான் பெரிய தையக்காரர் அவரு. அப்புறம் எதுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு? போர் அடிச்சிருச்சான், நம்ம ஊருக்கு சேவை செய்யணும். ஊருக்கு சேவை செய்ய இளஞ்சூர்வாளுக்கு ஈமோச்சா டிமாண்ட்ல போய்கிட்டு இருக்காரு. ஸ்லாட் புக் பண்ணி அப்ப அவர்கிட்ட தான் கொடுக்கலான்ற. கொடுத்துருவோம்க்கா. அந்த போயிடுறேன் ரகு கிட்ட. ரகு அண்ணே, கட் பண்ற துணியை வைங்க. சார் பத்திரம்லாம் அடுத்த துணியில எடுத்து அடிங்க. வணக்கம். அண்ணே, நல்லா இருக்கீங்களா? அக்கானே, சரி சரி, வாங்கம்மா. ப்ளவுஸ் தைக்கணுமா? சரி, தங்கச்சி வந்து சொன்னா நீங்க வந்து சிறப்பா பண்ணிடுவோம். சிறப்பா பண்ணுவோம். இந்த மாதிரி சிறப்பா தான். பண்ணுவோம். இது அளவு ஜாக்கெட். இது அளவு ஜாக்கெட்டா? இதே மாதிரியே தச்சாலே போதும். இதே மாதிரி தச்சா பெரிய போதுமா? டிசைன்ல இல்ல, டிசைன் இருந்தா சொல்லுங்க. டிசைனா? டிசைன் இருந்தாலும் ஏதாவது சொன்னா சொல்லுங்க. தச்சக்க மாத்த முடியாது. ஓகே, பண்ண காட்டவா? காட்டுங்க, இம்மா காட்டுங்க. இது இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். இந்த மாதிரி எனக்கு வேணும். வாட்ஸ்அப் பண்ணி போட்டுருங்க. வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி இருந்தா போதும்.
இருக்கும்ல இது மாதிரி பண்ணிடுங்க. அது இந்த extra இடத்துல இந்த pattern வந்து ரேட் மட்டும் டபுள் ஸ்டிட்ச். ரேட் மட்டும் கொஞ்சம் எச்சா சரி பரவாயில்ல பாத்துக்கலாம். மாமூல் பண்ணா 350 இது ஒரு 600 டைம் மட்டும் பார்த்து கொடுத்துருங்க. டைம் கரெக்டா கன் டைம்ல வருங்க. மிஷின் அடிச்சு ஓடிட்டு இருக்கு. சரிங்க. சரி வா வாங்கம்மா. 600 ரூபாய் கேக்குறாரு. கொடுக்கலாம்க்கா. அச்சா. ஜாஸ்தியா இருக்கு. அம்மா ஹீரோயின் கூட தைக்கிறாரு. நல்லா போடுங்க. நான் தச்சு என்ன இது? துணி என்ன தச்சு கொடுத்திருக்கீங்க? துணி தானே துணின்னு தெரியாம இருக்கேன். நல்ல பித்திரீனனா. பித்திரீனனா. இல்லம்மா என்னன்னு சொல்லுங்க. என்ன துணி என்ன எதுக்கு? மேட்ரு என்ன தப்பு என்ன குறை? என்ன சொன்னேன்? நான் போன்ல ஒரு டிசைன் அனுப்பிச்சேன். ஆமா அதே மாதிரி தச்சு தாங்கன்னு சொன்னேன். இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? இந்த லட்சணத்துல ஒரு சினிமாவுல பண்ணாரு, நயன்தாராவுக்கு தச்சாரு, அன்சிகாவுக்கு தச்சாரு, திரிஷாவுக்கு தச்சாருன்னு கதை விட்டீங்க. இல்லம்மா இப்பெல்லாம் சினிமால தச்சா செருப்பு அடிச்சு பார்த்து. இல்லம்மா அவங்களுக்கு வேற நீ அவங்க டிசைனை கொண்டு வந்து எனக்கு கூட தைக்க சொல்றீங்க. அவங்க உடம்பு இப்படி இருக்கு ஓ உடம்பு இப்படி இருக்கு என்ன பண்றேன்? அளவு கொடுத்த அன்னைக்கு சொல்லிருக்கணும். நல்லா இருக்கு உங்களுக்கு. 2 நாள்ல தீபாவளி எனக்கு. சரி இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு தைக்க கொடுத்த அந்த சட்டையை வந்து கெடுத்துட்டீங்க. நான் எதை போட்டு தீபாவளி கொண்டாடுறது? எதையாவது இப்ப நான் சஜஸ்ட் பண்ணி தரேன். என்ன உங்களுக்கு இப்ப என்ன குறை? இல்ல என்ன பேட்டர்ன் நான் சொன்ன இந்த இடத்துல மணி வரணும்னு சொன்னனா இல்லையா? மணி தாமா அது மணி இல்ல. மணி வந்து மணி இல்லனா சுகாசினியை வச்சு ஏதா பண்ண வேண்டியது. காமெடி எல்லாம் போட்டா எப்படி அப்ப என்ன நான் கேட்டதுக்கு சொல்லுங்க. அதான் மணி இல்ல. இல்லைன்னா அப்ப விட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கணும் நீங்க. மணி இல்லமா அர்ஜென்ட்டா கேட்டனால நான் வந்து சரி நம்மளே உருட்டி மணி மாதிரி உருட்டி நூல்ல உருட்டி அதை எடுத்து மணி மாதிரி கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு பார்க்கவே. எவனாவது பண்ணுவானா? மணிக்கு பதிலா எவனா நூலை உருட்டி வைப்பானா? இல்ல அது நல்லா இருக்கு. நீங்க இருக்கீங்க உங்களுக்கு பதிலா அந்த தைக்கிறேன் இருந்தா ஓனர்னா ஒத்துப்பீங்களா? எப்படி என்ன அதே மாதிரி தான் மணிக்கு பதிலா நூலை உருட்ட கூடாதுங்கறேன். நான் இதே வேணாம்மா நீங்க எடுத்து போங்க. எடுத்து இப்ப போங்க. சொல்லி நான் தீபாவளி எப்படி கொண்டாடுறது? இருங்க. எப்படி உங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத்லயே ஹைப் ஏத்தி விட்டமோ அதே மாதிரி உங்க பேரை கெடுக்கிறேன். இப்ப ஆரம்பிக்கிறேன் பாருங்க. என்னடி தைக்கிறேன் அவன்? இவன் ஜாக்கெட் தைக்க சொன்னா பாவாடை தைக்கிறான். நான் சொல்றேன் வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. போகாதீங்க. இவங்கள வந்தாங்க பைப் கொடுத்து ஐயோ இவர் அப்படி இப்படினாங்க கொடுத்தாங்க. இப்ப திருப்பி இவங்களே திட்டுறாங்க. என்ன ஜாக்கெட் இந்த கடையிலமா கொடுத்த எந்த கடையில கொடுத்தேன்னு கூட தெரியற அளவுக்கு என்ன இந்த காம்ப்ளெக்ஸ்ல தாங்க கொடுத்தேன். இந்த காம்ப்ளெக்ஸ்ல கொடுத்தியா? பாஜி டெய்லர்ஸா இல்ல ராஜி டெய்லர்ஸா தாங்க மறந்து போச்சு. எங்க கொடுத்தனே வரல. ரெண்டு கேட்கவா? கேட்டுருங்க. வண்டியை பார்க் பண்ணணும். ஏமா நான் உன்னை போய் கேக்குறேன் நீ உன்னை போய் கேக்குறியா? மாரியா இருக்குங்க. நான் வண்டிக்கு அப்ப ஸ்லிப்பு கிப்பு கொடுத்துருப்பானே ஏதாவது உனக்கு அட்டை கிட்ட சீட்டு இல்லைன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து இவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். Slip யாரு எனக்கு தான் மறந்துருக்கு. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி சொன்னாலும் பேரை சொன்னாலே தெரியுமா? சொன்னாலே தெரியும். பேரை சொல்லி என்ன ஊருன்னு சொன்னாலே தெரியுமா? சொன்னாலே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. நான் இப்ப அங்க வந்தேன்னு ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. மாரியா இருக்கு. நடக்க முடியல. படிக்கட்டு ஏற முடியல. தள்ளலாம் கிறுகிறுன்னு சுத்துற மாதிரி கிறுகிறுன்னு சுத்துதா? சரி இந்த கடையில உட்காந்துரு நான் போயிட்டு வரேன். இருக்கேன். எப்போ ஜாக்கெட் கொடுத்தா எப்ப நீ சேலை வாங்கினு எனக்கு தெரியல. இப்ப நான் போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் பேர் சொன்னாலே தெரியும். இது நீ கொடுத்துருந்தாங்க ஜாக்கெட்டு வாங்கிட்டு போலாம். அனிதா மேலு நீங்க சார் நீங்க நான் அனிதா ஹஸ்பண்ட். அனிதாவோட ஹஸ்பண்டா? ஆமா. சார் சொல்றேன் உட்காருங்க சார். டேய் தம்பி அண்ணனுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வா சார். வேற எதுவும் சரக்கு டீ இருக்கு வேணாம். சார் சாப்பிடு என்ன இல்ல சார்? இல்ல காபி 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 போட்டுறதா? வேற எதுவும் சாப்பிட்டீங்களா சார்? மதிய சாப்பாடு சாப்பிட்டீங்களா? டேய் கடை சாவி எடுத்துறோடா அண்ணன்ட்ட கொடுத்துறோம்டா. அனிதாவோட புருஷனா இருக்காரு அப்புறம் இவருக்கு எப்பறா நான் மரியாதை கொடுத்தாங்க? நீங்க சார் கடை திட்டு போறேன். ரொம்ப ரெகுலர் சோறு தான திங்கற. சிரிக்கிறீங்க. ஏன் என்ன அறிவு இருக்கா இல்லையா? என்னன்னு சொல்லுங்க தேவலாம வந்துட்டு அனிதா புருஷன்னா எனக்கு என்னையா தெரியும்? துணி தைக்க கொடுத்தாங்க. துணி தைக்க கொடுத்தனா துணியை கட் பண்ணி ஒரு அட்டையில போட்டு தச்சு இந்த ஆளு இந்த டேட் ஒரு சீரியல் நம்பர்னு ஒன்னு கொடுத்துருப்போம். அதை வச்சு தான் நான் பார்க்க முடியும். மிஸ் ஆயிடுச்சு. அனிதா மேலூர்னா என்ன பண்றது? மிஸ் ஆகி போடுச்சு. மிஸ் ஆயிடுச்சா நாங்க என்ன பண்றது? பேரை சொன்னல தெரியும். நாங்க பேரும் ஊரு சொல்லுங்க. ஆமா பேரு சொன்னதே தெரியும். எம்எல்ஏ எம்பி மொகரே பாருங்க மொகரே. அனிதா மேலூர்னு தேடு. எல்லாத்துலயும் தேடுங்க. போன மாசம் நோட்ல இல்லையா? எப்ப கொடுத்தீங்க? தெரியல அடுத்த மாசம் பாப்பறோம். அது முந்தின மாசம் பாறா. அதுக்கு முன்னாடி மாசம் பாருங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க. டேய் அந்த செருப்புறா. இன்னும் 2 மாசம் பாருங்க பண்ணானே. ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி அனிதா இருக்கா இல்லையா? இருக்கா இருக்கா இருக்கு சொன்னேன் நானு. 9 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க. 9 மாசம் புரியல. உங்களுக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க. உங்கள் ஃபங்க்ஷனுக்காக அதான் எழுதிருக்கேன். உங்க ஒய்ஃபா? மனசாட்சி வேணாமா? அடுத்த நாள் காலையில வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கு. இல்லம்மா நான் சாயந்தரமே தர்றேன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வந்துடுறேன் நான் போயிருக்கு. 9 மாசத்துக்கு அப்புறம் ட்ரெஸ் தேடி வந்திருக்கியே அங்க பாரியா? குமிஞ்சு கிடக்கு என்ன இதுல நான் எப்படியா போய் உன் பொண்டாட்டி ட்ரெஸ் தேடுறது? எடுத்து தரவா? ஆமா அப்புறம் கொடுத்துதான் ஆகணும். கொடுத்துதான் ஆகணும். கொடுத்துதான் ஆகணும். உன்னை கொடுத்துறேன். கொடுங்க உள்ள வாங்க சார். எடுத்து கொடுத்தா வாங்க முடியும். அது உமன்ஸ் அடிக்கிறது வந்து தப்பு. ஜென்ஸ் அடிக்கலாம். பொண்டாட்டியை நான் வளர்த்து வச்சிருக்கேன். செருப்பு பிஞ்சு போ. டெய்லர் கடை பக்கத்து நீயும் பொண்டாட்டியை பார்த்தே கட் பண்ணிடுவேன்.
என்னங்க கணத்துல கை வச்சுக்கிட்டு வரீங்க? ஒரு சைடு மட்டும் ரெண்டு பிங்க் அழகா ரோசி இதா இருக்கு. ரோசியா இருக்கா? அவன் குழந்தை அடிக்கிறானே போட்டுக்கிட்டு. குழந்தை அடிச்சிட்டானா? ஆமா. எதுக்குங்க? பாக்கெட் 9 மாசம் முன்னாடியே கொடுத்துட்டு இப்ப வாங்குறது. 9 மாசம் ஆச்சா? கொடுத்து வாங்கினா கூட பரவாயில்ல. கொடுக்கும் போதே நாளைக்கு வேணும்னு அர்ஜென்ட்டா கேட்டிருக்காங்க. அவன் உடனே தரேன்னு சொல்லி எழுதி வச்சிருந்திருக்கேன். அவன் ஃபுல்லா படிச்சுட்டு கதினி படத்துல வந்தவன் டக்கு ஞாபகம் வந்து கூரையனை போட்டு வெறி பிடிச்ச போய் அடிக்கிறாங்க. சூர்யா எனக்கு இப்ப கொடுத்த மாதிரி இருக்குங்க. இதைத்தான் நீ மேல வரல, நீ என்னை அனுப்பி விட்டுருக்க. நீ சரி இப்ப என்ன பிளவுஸ் தருவானா மாட்டானா அவன்? ப்ளவுஸ் எல்லாம் இருக்கு, நீ வேணா போய் வாங்கிக்க. நான்லாம் போக முடியாதுங்க, எனக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது. கிறுகிறுன்னு இல்ல உனக்கு, தீபாவளிக்கு நான் கிறுகிறு இல்ல, நான் லூசு துரு துருன்னு போய் வாங்கிட்டு வந்து அடி வாங்கிட்டு வந்து சேலைக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. வேணாம் பூரா ஆரி ஒர்க் 10,000 20,000 ஆரி ஒர்க் பண்ணி பூரா வச்சிருக்காங்க. ஆனா வேணும் வாங்கி வச்சுக்கிட்டு பார். நீ என்ன ட்ரெஸ் போடுறியோ அதை போட்டுட்டு திரி. தேவலாம் அந்த புடவை போட்டு வந்த நீ வேணாம் விடுங்க, தெரிச்சு விடும் பத்து. சரி வேணாம் விடுங்க. ஏன் போ அந்த பக்கம். இல்ல பரிதாபங்கள் மற்றும் கோசு vlog சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தீபாவளி என்ன தீபாவளியும் பேர் சரி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். திருநாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லணும். தமிழ்ல வந்து தீப ஒளி தான். ஆமா. தீப ஒளி திருநாள், தீபாவளி திருநாள், தீபாவளி திருநாள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள், தீப திருநாள். அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு கொண்டாடணும் தீபாவளியை? எதுக்கு கொண்டாடணும்னா ட்ரெஸ் எடுக்கிறது. ட்ரெஸ் எடுப்ப வெடிப்போம். என்ன ஒரு கீச்சமே கேள்வி கேட்கறீங்க. தீபாவளினா கொண்டாட்டம்னு ஆமா. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சூப்பர், நல்லா இருக்கு. ஆமா ஆமா, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. பயங்கரமா எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சேஃபா வெடிங்க. ஏன்னா எப்படி இருக்கும் வெடி, எப்படி சில வெடிலாம் புஸ்வானம் தரசக்கரமே வெடிக்குது. அதனால கொஞ்சம் சேஃபா வெடிங்க, கொஞ்சம் தூரமாவே வச்சு வெடிங்க எல்லாரும். அப்புறம் சூப்பர் செமையா இருந்துச்சு. இது உண்மையிலே இந்த டெய்லர் இவங்களே பார்த்தீங்கன்னா சாரி போடணும், அந்த ப்ளவுஸுக்கு தைக்கிறதுக்கு கொடுத்து அது வந்து இப்போ அந்த கல்யாணத்துக்கு ஒரே அந்த அப்போ வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எப்போ ஒரு வருஷமா 6 மாசம் கிட்ட நினைக்கிறேன், திரும்பி போய் கொடுத்து அது பெருசா இருந்து இதே மாதிரி தான் பிரிச்சு எடுக்கிறது. இதேதான் நடந்துச்சு. அப்ப இருந்ததோட கொஞ்சம் குண்டானதுனால அதே அளவு அவங்களும் அளவு எடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட அளவு கேக்குறாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது கொடுக்க முடியும். அப்ப ஒண்ணும் இல்லை. அவங்க அதே மாதிரி இப்போ பரவாயில்ல, இப்பெல்லாம் ரெடிமேடா ஸ்கூல் ட்ரெஸ் வந்துருச்சு. அப்போ நம்மளாம் படிக்கும்போது ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் தைக்கதான் செய்யணும். அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். கொடுத்து இப்போ தீபாவளிக்குமே அப்படிதான் ட்ரெஸ் எடுப்போம். வீட்டுல எப்படி ட்ரெஸ் எடுப்போம்னா இந்த துணி பிட்டை மட்டும் எடுத்து தச்சு போட்டுக்கோ அப்படின்றவங்க. பேண்ட்டு ஷர்ட்டு அது எல்லாம் போய் தைக்கிறதுக்கு கொடுத்துருவோம். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். அது தீபாவளிக்கு கிடைக்குமானே ஒரு டவுட்ல தான் இருக்கும். தீபாவளி அன்னைக்கு கூட நான் வாங்கியிருக்கேன். ஒழுங்காவே தச்சு அவசரம். ஆமா, சில டைம் அவசரமா தச்சு முன்னாடி கொடுத்துருக்கோம். கடுப்பாகும். பேண்ட் எல்லாம் டைட்டா இருக்கும், காலை தூக்க முடியாது, கிழிஞ்சிரும், உடனே கிழிச்சு போயிடும். நிறைய பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு நான் தைக்கிறத விட்டு நான் காலேஜ் எப்போ போனோம்னா அப்போவே ஸ்கூல் வரைக்கும் தான். எனக்கு தெரிஞ்சு 12th வரைக்குமே தச்சுட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் காலேஜுக்கு அப்புறம் தான் அது விட்டது. இல்லைன்னா தச்சுக்கிட்டே தான் இருந்தது. ஆமா, அந்த பிட்டுக்கு ஒரு 200 ரூபா, அது கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க தைக்கிறதுக்கு கொடுத்தா அவன் ஒரு 600 ரூபாய் 500 ரூபா. ஆனா தைக்கிறவங்க இன்னும் தச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நான் இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சூர்யா ஏதோ ஒரு ஷர்ட் எல்லாம் பார்த்து நான் ஒரு 2 ஷர்ட் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அது திரும்பி ஆசை போயிடுச்சு. அது தைக்கிறது, அது அந்த மாதிரி டிசைன் பண்றதுலாம் என்ன, ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தா சொல்லுங்க, தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நம்மளுக்கே ஆசையை தூண்டி விடுறாங்க. அவங்க வேற அதை அவங்களே வச்சிருக்காங்க. இப்போ அந்த துணியோட பிட்லாம் வச்சிருக்காங்க. அதை மெர்ஜி பண்றது, ஒரு கலரையும் மெர்ஜி பண்ணி வைக்கிறது. அதாவது ஒயிட் பிளாக் ரெண்டும் கலந்து வர மாதிரி ஒரு ஷர்ட்டு, அதுலயே டிசைன் வர மாதிரி எல்லாம் நம்ம சொன்னா போதும் அவங்களே செஞ்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தச்சு போட்டது ஒண்ணு கூட எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆன மாதிரியே இல்லை. எனக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கும். இப்போ ரெடிமேட் வந்து ஏன்டர்ல அது நமக்கு செட் ஆயிடுது. அந்த அளவு கரெக்டா அந்த அளவுன்னே அதுக்கு இருக்குது. அதனால எனக்கு அதுவே செட் ஆகனால வாங்கிக்கிறது. சொல்லுங்க, யாரெல்லாம் இப்ப தச்சு போட்டுட்டு இருக்கீங்க தீபாவளிக்கு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்